அழகான எவர்கிரீன் காட்டில் 2 சிறிய நண்பர்கள் வாழ்ந்தார்கள். அணில், நீலி, முயல், டிக்கு. நீலி அழைத்தது, டிக்கு வா, பழங்கள் பறிக்க செல்லலாம். இன்று நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும் போலே. டிக்கு, வா செல்லலாம். அவர்கள் பழம் எடுக்கும்போது மேகம் சூழ்ந்தது. திடீரென பூம்! இடியுடன் ஒரு பெரிய பாறை கீழே வந்து விழுந்தது. ஒரு மறைந்த குகை வெளிப்பட்டது. நீலி, அது என்ன குகை? நீங்கள் பாக்குறீங்களா? வாசலில் ஏதோ எழுத்து இருக்கு. டிக்கு படிக்கிறது. உண்மையான நட்பு உள்ளவருக்கு மட்டுமே இந்த மர்மம் திறக்கும். நீலி, நாம் உண்மையான நண்பர்கள் தானே? வாங்க டிக்கு, அதனுள் செல்லலாம். குகைக்குள்ளே 3 குகைகள் காணப்பட்டன. ஒவ்வொன்றிலும் செல்ல வேண்டும். குகை 1. அவர்கள் குகைக்குள் நுழைந்தனர். குளிர், இருட்டு. திடீரென ஒரு பெரிய நரி உருவம் அவர்கள் முன் தோன்றியது. நீலி பயந்தது. டிக்கு, ஓடிவோமா? டிக்கு கூறியது, இது உண்மையான நரி இல்லை. நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஓய் நரியே, எமக்கு பயமில்லை. அத்தகைய சொற்கள் கேட்டவுடன் நரியின் உருவம் மறைந்து போனது. அவர்கள் 2வது குகைக்குள் சென்றனர். அங்கு ஒரு பள்ளம். போக ஒரே ஒரு ஊஞ்சல் மட்டுமே உள்ளது. அந்த ஊஞ்சலில் ஒருவர் மட்டுமே செல்ல முடியும். நீலி கூறியது, நான் முதலில் போய்விட்டு உனக்கு கயிறு வீசுகிறேன் என்றது. நீலி அந்த ஊஞ்சலில் ஏறி அங்கு சென்றது. பின்னர் அந்த ஊஞ்சல் மறைந்து போனது. அதில் கயிறு மட்டுமே தொங்கி எறிந்தது. நீலி அந்த கயிறை டிக்கு மேல் தூக்கி வீசியது. டிக்கு அந்த கயிறை பிடித்து அங்கு வந்து சேர்ந்தது. இருவரும் ஒன்றாக அந்த பள்ளத்தை தாண்டினார்கள். நம்பிக்கை வென்றது. அவர்கள் அடுத்த குகையினுள் நுழைந்தனர். 3வது இடத்தில் ஒரு பழம் மட்டுமே இருந்தது. ஒரு குரல் கூறியது, இது ஒருவர் மட்டுமே சாப்பிட மற்றவர் வெளியே செல்லலாம் என்றது. நீலி அமைதியாக, நீ எடுத்துக்கோ டிக்கு, நீ உள்ளே செல், நான் வெளியே செல்கிறேன் என்றது. டிக்கு கூறியது, நீ இல்லாம எப்படி நான் இருப்பேன்? நம் நட்பு சுயநலம் இல்லாதது. டிக்கு பழத்தை 2 பகுதியாக வெட்டியது. ஒன்றை தான் வைத்துக் கொண்டு ஒன்றை நீலியிடம் கொடுத்தது. அதீத ஒளி ஒன்று வந்தது. குகை அழகான பூங்காவாக மாறியது. பூங்கா வழியே இருவரும் வெளியே வந்தனர். அந்த நாள் முதல் சுக்கி மற்றும் நீலி உண்மையான நட்பின் உதாரணமாக காட்டில் வாழ்ந்தார்கள். நீலி சிரிப்புடன் கூறியது, அடுத்த முறை புயல் வந்தால் ஸ்நாக்ஸ் கூட நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். டிக்கு சிரிப்புடன், நிச்சயம் நண்பா,